வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்ம பார்க்க போகிறோன்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன் பண்ணிங்களா பீப் சவுண்டு கேட்கும், டிஸ்பிளே எதுவும் வராது, ஃபேன் ஓடும். நீங்கள் ஆன் பண்ண உடனே ஃபேனு பீப் சவுண்டு வந்து ஃபேன் மட்டும் ரன் ஆகும், டிஸ்பிளேவில் வந்து எதுவுமே வராது. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கு வந்து எதை பார்க்கலாம், எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு ஃபேன் வந்து கீக்குன்னு சவுண்டு வருது, பீப் சவுண்டு வருது, ஃபேன் வந்து ஒரு சுற்றுது. ஆனால் வந்து டிஸ்பிளேயில் எந்த ரியாக்ஷனும் இல்லை, பட்டன் ப்ரெஸ் பண்ணாலும் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஒரு சில மாடலில் வந்து நீங்கள் பீப் சவுண்டு வரும், ஆனால் ஆன் ஆகாது. அது வந்து சுவிட்ச் கம்ப்ளைண்ட் தான் அந்த மாதிரி வரும். டிஸ்பிளே வரும், ஆனால் சுவிட்ச் ஆன் பண்ணால் ஆன் ஆகாது. அது வந்து சுவிட்ச் கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது ஆன் பண்ணால் டிஸ்பிளே வராது, ஃபேன் ரன் ஆகும். ஃபேனு வந்து வரும், ஃபேனுக்கு வோல்ட்டு வரும், டிஸ்பிளேவில் எந்த ரியாக்ஷனும் இல்லை. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துடலாம். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நம்ம டிஸ்பிளேவில் பார்த்தீங்கன்னா 1628 ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. ஓகே, அந்த DM 1628ன்னு ஒரு ஐசி போட்டிருப்பாங்க. அந்த ஐசி தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ ரெண்டு சைடும் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கோங்க. பேஸ்ட் அப்ளை பண்ணிங்களா உங்களுக்கு வந்து ஹீட்டு வந்து சீக்கிரமாக 4 பக்கம் ஈவனாக பரவும். நம்ம சீக்கிரமாக ஐசியை வந்து நம்ம ஹீட் பண்ணி வெளியே எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த நம்ம SMD நெட்வொர்க் ஸ்டேஷன், இந்த ஹீட்டிங் ப்ளோ இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுங்கள். இது மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும், ஐசி சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் தேவைப்படும். ஸோ அதனால் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ நான் அப்போ வந்து ஐசியை வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஹீட்டு வந்து சுற்றியும் ஈவனாக காமிங்க. ஒரு சைடு கொஞ்சம் நல்லா ஹீட்டு வரும்போது ரெண்டு பக்கம் ஈவனாக காமிக்கணும். அப்போ தான் நம்ம ஐசி ரிமூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ ஹீட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு. சுற்றி ஈவனாக காட்டிட்டு இப்போ நான் ஐசி அப்படியே தூக்குற மாதிரி, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் இது மாதிரி ஊசி மாதிரி இருந்தால் கூட உள்ள விட்டு அப்படியே தூக்கினா வந்துடும். நான் வந்து டியூசர் யூஸ் பண்ணுறேன். டியூசர் இருந்துச்சுன்னா நீங்கள் டியூசர் யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாங்கள் ஸ்க்ரூ கழட்டி இருக்கோம்ல, அந்த ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாமல் கூட எடுத்துக்கலாம். அப்போ நம்ம எடுக்கிறதுக்கு நம்ம போர்டு நம்மளுக்கு ஹெவியாக பிடிச்சிக்கும். இதில் வந்து போர்டு வந்து நவுறுது. ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாதீங்க. ஐசி மாத்திர மாதிரி தான் ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே வந்து சின்னதாக உள்ளே போகிற மாதிரி, ஐசிக்குள்ளே சின்னதாக உள்ளே போகிற மாதிரி உள்ளே வச்சு தூக்குனிங்கன்னா வந்துடும். ஓகே, நான் இப்போ எடுக்கிறத பாருங்கள். ஓகே, நான் இப்போ வந்து நான் வெளியே ரிமூவ் பண்ணிட்டேன், தள்ளி விட்டேன் ஐசியை. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஐசி பெட்டு உக்காந்த இடத்துல அந்த சால்ட்ரிங்லாம் கொஞ்சம் இதை முன்னப்பண்ண இருக்கும், அதெல்லாம் நம்ம வந்து மட்டமாக க்ளீன் பண்ணிக்குவாங்க. ஐசி புது ஐசி இருந்தாலும் சரி, இல்லை பழைய போர்டு எதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த போர்டில் கூட ரிமூவ் பண்ணி போட்டுக்கலாம். பழைய போர்டு வந்து கிட்டு செட்டாக மாற்றிருப்பீங்க, அந்த கிட்லேருந்து கூட எடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த கிட்லேருந்து இன்னொரு கிட்லேருந்து தான் அந்த ஐசி நான் தூக்கி இப்போ மாற்ற போகிறேன். சால்ட்ரிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற சால்ட்ரிங் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுறேன். அந்த இதில் ட்ராக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா இருக்கிற சால்ட்ரிங் எல்லாமே நான் மட்டமாக ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து இன்னொரு ஐசி வந்து இன்னொரு போர்டிலேருந்து நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை தான் நான் அதை மாட்ட போகிறேன். மாட்டும் போது நீங்கள் கரெக்டாக என்ன பொசிஷனில் எடுத்தீங்களோ அதே பொசிஷனில் வைங்க, திருப்பி போட்டுறாதீங்க. ஓகே, புது ஐசியாக இருந்தால் நீங்கள் வந்து க்ளீன் பண்ண தேவையில்ல. நான் இன்னொரு போர்டில் எடுத்த ஐசிங்கிறதுனால அந்த லெக் எல்லாமே நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வச்சு சால்ட்ரிங் அடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹீட்டிங் ப்ளோயர் தேவையில்லை, நம்ம சால்ட்ரிங்லேயே அடிச்சிக்கலாம். கரெக்டாக ரெண்டு பக்கம் அந்த லெக்கு கரெக்டாக உட்காந்து வச்சு சால்ட்ரிங்லேயே ஒரு பின்னா அடிச்சுட்டே வந்தீங்கன்னா நீட்டாக உட்காந்திக்கும். ஓகே, இப்போ வந்து கரெக்டான நம்ம உட்கார வச்சுக்கிட்டேன். ஸோ கரெக்டாக வச்சு நீங்கள் கையில் அழுத்தி பிடிச்சிக்காங்க. அந்த லெக்கு வந்து கரெக்டாக ரெண்டு பக்கம் ஈவனாக வச்சுக்காங்க. ஈவனாக வச்சு நீங்கள் கையிலே அழுத்தி பிடிச்சி ஒவ்வொரு லெக்காக சால்ட்ரிங்லேயே அடிச்சுட்டே வந்தீங்கன்னா நீட்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். ஒரு லெக்காக நீங்கள் சால்ட்ரிங்கில் வச்சு இழுத்திங்கன்னா பேஸ்ட் போட்டு உக்காந்திக்கும். ஃபுல்லாக பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லெக்கில் வச்சு ஒவ்வொரு பின்னாக சால்ட்ரிங் அடிச்சுட்டு வாங்க. இது மொபைல் சால்ட்ரிங் அடிக்கலாம், அந்த டைப்பில் தான், ஈஸியாக தான் இருக்குது. உங்களுக்கு நான் அடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக வந்து சால்ட்ரிங் அடித்தாச்சு. ஸோ இதுதான் வந்து இதில் ஏற்கனவே சேஞ்ச் பண்ண ஐசி. 1628 நம்பரு. ஸோ ஐசி பழைய ஐசி ஒன்று தூக்கி போர்டிலேருந்து மாற்றியாச்சு.
ஓகே, இப்போ எப்பயும் போல் நம்ம வச்சு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே பேனலில் வந்து நல்லா ஸ்க்ரூவும் போட்டு எப்படி ஆன் ஆகுது அப்படின்ட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நான் முன்னாடி ஆன் பண்ணிட்டேன், ஆன் ஆகுது. ஸோ அதனால் ஸ்க்ரூ போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து ஸ்க்ரூ போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆன் பண்ணி பார்த்துக்காங்க. ஓகே, இப்போ வந்து இது ஆன் ஆகுதுனால ஸ்க்ரூ போட்டுவிட்டேன். ஸ்க்ரூ போட்டு நான் இப்போ ஆன் பண்ணி காமிச்சிட்றேன். ஓகே, இப்போ வந்து எல்லா ஸ்க்ரூவும் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே கேபிளை வந்து இன்சர்ட் பண்ணிக்காங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பாத்திரம் ஹீட் ஆகுதா அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்பிளே எப்படி வருது அப்படின்ட்டு பார்த்துடலாம். ஓகே, நான் வந்து இப்போ ஆன் பண்ணுறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ ஆன் ஆயிடுச்சு. டிஸ்பிளே உங்களுக்கு வந்துருச்சு. ஓகே, டிஸ்பிளே நான் பட்டன் ஆன் பண்ணுறேன் இண்டக்ஷனை. இப்போ பார்த்தீங்கன்னா E0ன்னு வருது. ஓகே, இப்போ வந்து பாத்திரம் வச்சுக்கலாம். ஓகே, 1800 வந்துருச்சு. இப்போ வந்து டிக்ரீஸ் பண்ணுறேன். ஓகே, இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹீட் எப்படி வருதுன்னு பார்த்துடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஹீட்டும் பர்ஃபெக்டாக வருது. ஸோ அவ்வளோதான். இதில் என்ன கம்ப்ளைண்ட்னா, நம்ம டிஸ்பிளேவில் வர ஐசி கம்ப்ளைண்ட். இதில் என்னென்னா, அந்த தண்ணி வந்து பொங்க விட்ருவாங்க. தண்ணி பொங்க விட்டு டிஸ்பிளே ஷார்ட் ஆயிடுச்சுன்னா அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரும். ஸோ நம்ம ஐசி மட்டும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி இன்னொரு புத்தமதி தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, பாய்.